லாம்போர்ட் அல்காரிதம். இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதமில் இது 3வது அல்காரிதம். இதுலேயும் வந்து ஒரு காமன் ஷேர்டு ரிசோர்ஸை மல்டிபிள் ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஆர்டரில் கொடுக்கணுமோ ஆக்சஸ் கொடுக்கணுமோ அந்த ஆர்டரை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த அல்காரிதம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வாட்ஸ்அப் டெலிகிராம் லிங்க்ஸும் கொடுத்துருக்கோம். அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் வீடியோ அப்டேட்ஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த லாம்போர்ட் அல்காரிதமும் கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் பார்த்த 2 அல்காரிதம் மாதிரியே தான். மல்டிபிள் ப்ராசஸ் வந்து ஒரு ஷேர்ட் ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு ஃப்ளோ ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் ரெக்வஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ப்ராசஸும் அந்த ஆக்சஸை ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் ஆக்சஸ் கிராண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகும். அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனோட ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை ரிலீஸ் பண்ணும். அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஜென்ரல் ஃப்ளோ. இப்போ இதை ஒரு டயக்ராமேட்டிக் எக்ஸாம்பிளோட என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து லாஜிக்கல் கிளாக்னு ஒரு கான்செப்ட் வருது. மித்த 2 அல்காரிதம்லேயும் லாஜிக்கல் கிளாக் இருக்காது. இதில் லாஜிக்கல் கிளாக்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸை வந்து லாஜிக்கல் கிளாக் வச்சு நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட இப்போ 3 ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு ப்ராசஸ் ஐடி இருக்கும். லாஜிக்கல் கிளாக்குங்கிறது ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இனிஷியல் வேல்யூ 0. ஸ்டார்டிங் பாயிண்டில் எல்லா ப்ராசஸ்க்கும் லாஜிக்கல் கிளாக் வேல்யூ 0. இப்போ ப்ராசஸ் 1 வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் பண்ணணும்னு வைங்களேன். என்ன பண்ணும், ப்ராசஸ் 1 வந்து ப்ராசஸ் 2க்கும் 3க்கும் ரெக்வஸ்ட் அனுப்பும். நான் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி ஸோ அதுவே ஒரு ப்ராசஸ் தான். அதனால கிளாக் வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். ஸோ கிளாக் வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் கிளாக் வேல்யூ 1ங்கிற வேல்யூவோட சேர்த்து ப்ராசஸ் 3க்கும் 2க்கும் ரெக்வஸ்ட் அனுப்பும். ஸோ டைம் ஸ்டாம்ப் 1ங்கிறது 2க்கும் 3க்கும் ரிசீவ் ஆகும். இப்போ நம்மளோட கேல்குலேஷனே இந்த 2க்கும் 3க்கும் ரெக்வஸ்ட் ரிசீவ் ஆகும்போது தான் இருக்குது. இப்போ என்ன ஆகும், 2ம் 3யும் இந்த ப்ராசஸ் 1உடைய கிளாக் வேல்யூ 1 வந்து ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன் பண்ணும். என்ன பண்ணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் P2 எடுத்துக்குவோம். P2வில் கிளாக் வேல்யூ வந்து ஆக்சுவலாக 0ன்னு இருந்துச்சு. அந்த 0ங்கிற வேல்யூ 1ங்கிற வேல்யூ இந்த ரெண்டுலேயும் மேக்ஸிமம் எதுன்னு பார்த்தா 1. அந்த 1 + 1 அந்த வேல்யூ தான் இப்போ லேட்டஸ்ட்டாக P2ஓட கிளாக் வேல்யூ. அதுதான் இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி P3க்கும் இதே ரெக்வஸ்ட் போயிருக்கும். P3 என்ன பண்ணும், 0ங்கிற வேல்யூ இருக்குது, 1ங்கிற கிளாக் வேல்யூ ரிசீவ் ஆகிருக்கும். 0,1ல் எது மேக்ஸிமம் 1. அந்த ஃபார்முலா படி அந்த மேக்ஸிமம் ஆஃப் 0,1 வந்து 1 + 1 இதுதான் ஃபார்முலா. ஸோ 2ங்கிற வேல்யூ 3லையும் அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ இது ரெண்டும் அப்டேட் ஆயிருச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன, இப்போ P2 அண்ட் P3 ரெண்டுமே கிளாக் வேல்யூ 2 அப்படிங்கிற ரெஸ்பான்ஸோட கிராண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றோம். அதாவது ஓகே கிரிட்டிக்கல் செக்ஷன் நீ ஆக்சஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கிளாக் வேல்யூ 2ன்னு சொல்லி ரெண்டுமே அனுப்பிச்சி விட்றோம். இப்போ ப்ராசஸ் 1 வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ணும். ஆக்சஸ் பண்ணும்போது எல்சி வேல்யூ 2 + 1 3 வரும். ஏன்னா இது ரிசீவ் பண்ணும்போதே இந்த கிராண்ட் ஆக்சஸை சென்ட் பண்ணுதில்ல, கிராண்ட் சிஎஸ் ரெக்வஸ்ட் வித் டைம் ஸ்டாம்ப் 2ங்கிற வேல்யூ வந்து ரெக்வஸ்ட்டுக்கு கிராண்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுது. இதுவும் சென்ட் பண்ணிடுது. ஸோ இது என்ன ரிசீவ் பண்ணும், 2, எக்ஸிஸ்டிங் வேல்யூ 1. இப்போ 2லேயும் 1லேயும் பெருசு எதுன்னா 2 ஃபார்முலா படி +1 பண்ணோம்னா 3. ஸோ எல்சி வேல்யூ 3ன்னு அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இது கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ணும். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் முடிச்சுட்டேன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் மெசேஜ் ஒன்று அனுப்போம். அந்த ரிலீஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு கிளாக் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி அனுப்போம். 4 தான் இங்கே ரிட்டர்ன் அனுப்போம். கிளாக் வேல்யூ ப்ராசஸ் 2க்கும் ப்ராசஸ் 3க்கும். இந்த ப்ராசஸ் மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஒரு மெசேஜ் ஒரு கிளாக் வேல்யூ கிடைக்கும். கிடைச்ச கிளாக் வேல்யூ அந்த ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் கரண்ட் கிளாக் அதாவது அதோடைய கிளாக் வேல்யூ ரிசீவ்டு கிளாக் வேல்யூ +1 அந்த ஃபார்முலா போட்டு கிளாக் வேல்யூ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கிரிட்டிக்கல் செக்ஷனை அட் அ டைமில் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா ப்ராசஸும் கிராண்ட் ஆக்சஸ் கொடுத்தா தான் இது ஒர்க் ஆகும். ஸோ மற்ற 2 அல்காரிதம்லேயும் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் இதுலேயும் கிட்டத்தட்ட இருக்குது. சென்ட்ரலைஸ்டாக ஒரு கோடோ இல்லை சாஃப்ட்வேரோ ஏதோ ஒரு கோஆர்டினேட்டரோ எதுவும் கிடையாது. டைரெக்டாக எல்லா ப்ராசஸோடைய கரண்ட் ஸ்டேட்டை வச்சு
எந்த ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணுங்கிறத இந்த அல்காரிதம் டிசைட் பண்ணும். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வர்ற ப்ராசஸ், ஃபஸ்ட்டு வர்ற ரெக்வஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணப்படும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய மெசேஜஸ் ஃப்ளோ ஆகும். ஒரு ப்ராசஸ் ரெக்வஸ்ட் வாங்கணும்னா மிச்சம் எல்லா ப்ராசஸ்கிட்டையும் மெசேஜ் சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணணும். அதே மாதிரி இது எல்லா ப்ராசஸும் ஈக்குவல் ப்ரியாரிட்டி. ஒரு ப்ராசஸ் வந்து ஹை ப்ரியாரிட்டி, அதனால நடந்துட்டு இருக்க ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணி இது எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. எல்லா ப்ராசஸும் சேம் ப்ரியாரிட்டி. இதுதான் இந்த அல்காரிதமோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்.